தாயான பாரதியார் சொன்ன போது உடனே பகவானாகிய சிவபெருமான் மாயாண்டியை பார்க்க வேணும் சொல்லி பகவான் மாயாண்டியை பார்ப்பதற்கு அவசரமாய் வாரார். மாயாண்டியை பார்த்தோம் போது கம்பர கடலமான் அவர் தொட்டியிலே படுத்திருக்கார். எப்படிக்கு இருப்பாரா ஒன்று மறிய குழந்தை போலே ஒன்று மறிய குழந்தை போலே அவர் குழந்தைக்கு தூங்குவார். பகவான் ஓடோடி வந்து அப்படியே மாயாண்டிய பார்த்தார். மாயாண்டி எப்படி படுத்திருக்கார்? ஒன்னும் தெரியாத பிள்ளை போல பச்சை பிள்ளை மாதிரி அதே அழகா தொட்டில படுத்திருக்கார். பகவான் வந்து மாயாண்டியை பார்க்கிற இந்த நல்ல நேரத்தில் நமக்கு அள்ளி கொடுத்த செல்வச்சிமான் யாரு யாரம்மா? யார் தெரியுமா? பாடிக்கொண்டிருக்கும் இப்படியாக நாம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நமக்கு அன்பளிப்பு செய்த அருமை அண்ணா சுடலை முத்து. ஆமா, சுடலை முத்து அண்ணா அவர்கள் வந்து அவங்க பேரோ முத்து. அவங்களுக்கு வரப்போது கூடிய சீக்கிரம் ஒரு சொத்து. சரி, சுடலை முத்து அண்ணா அவர்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கு 50 ரூபாயை கொண்டு வந்து அந்த லட்சமாகவே நமக்கு அமைந்திருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அன்பளிப்பு செய்த அருமை அண்ணா அம்பை ஈஸ்வரன். ஆமா, ஈஸ்வரன் அண்ணாச்சி அவர்கள் வந்து ஆடிக்கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கு 20 ரூபாயை கொண்டு வந்து 1 லட்சமாக நமக்கு அன்பளித்திருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அன்பளிப்பு செய்த அருமை அண்ணா யார் தெரியுமா? சுத்தாம்பர சுடல சுடலைக்கு வரி சம்பந்தப்பட்ட மானூர் ரஸ்தா. ஆமா, வரக்கூடியான் குடும்பத்தார்கள் வந்து கல்லூர் பத்மா கல்லூர் பத்மா. ஆமா, கல்லூர் பத்மா அண்ணாத்தவர்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே நமக்கு அனுமதிச்சிருக்காங்க. அவர்களும் அவருடைய குடும்பங்களோட கோத்திரம் எல்லாம் வரி வரி வம்சம் எல்லாம் உற்றார் வீடுகள் எல்லாம் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் என அத்தனை பேர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? ஈசன் பகவானோட கிருபையாலே அருளாலே ஏக கையை போல சென்ற இடங்களெல்லாம் போன இடங்களெல்லாம் புகழ் பெற்று
படுத்து கொண்டு தூங்கின்ற குழந்தை போலே தூங்கின்ற குழந்தை போலே அவனையும் செய்வாரோ எப்பேற்பட்ட காரியத்தை வேண்டியது எப்படி வந்து படுத்திருக்க ஒன்னும் தெரியாத பிள்ளை போல வந்து படுத்திருக்கே அப்பா எழுந்துடா மாயாண்டி அப்படின்னு பார்த்தீங்களா ஒன்னு சுக்காம்பர சொடல தொட்டில் விட்டு குதித்து எடுத்தார் ஒரு சொரூபம் எப்படி எடுத்திருக்காரு 21 வயசு இளவரசம் போல நிக்கார் இளம் சிங்கமா நிக்கார் ஐயா சொடல நம்ம தாளக்காரர் மாதிரி சிங்கமா நிக்காரு யார மாதிரி தாளக்காரர் மாதிரி அப்ப பார்த்தா மாயாண்டி பகவான் அவனே மாயாண்டி என்னடா நீ வேலை பார்த்திருக்க மாயான கரையில போய் மாண்டனத்தை கொள்ளையிட்டு கைலாசத்துல வந்து ஒன்னும் தெரியாத பிள்ளை போல படுத்திருக்கியப்பா இந்த மாணிக்கு கைலாசத்துல மாமிசத்தை கலந்த காரணத்தினால கைலாசம் உனக்கு இடம் இல்லப்பா நீ பூலோகம் போனார் ஆமா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே மாயாண்டி பார்த்தார் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பிறவி செய்வீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க போக சொல்வீங்க நீங்க வானா வாரதுக்கும் போனா போறதுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு சாப்பிடாம உட்கார்ந்து நினைச்சா ஆட்டத்தை பார்த்தோன்னே அசந்து போய் உட்கார்ந்து இருக்க பிள்ளையாருக்கு சாப்பாடுனா போதும் முருகப்பெருமானுக்கு ஆடல் பாடல்னா போதும் அசந்து போய் உட்கார்ந்துருவேன் அவங்க 2 பேருமே நினைக்க கூடாது உங்க இஷ்டத்துக்கு பிறகு போக சொன்னீங்கன்னா போகலாம் மாட்டேன் இந்த கைலாச விட்டு அவன் சாதாரணமா போக மாட்டேன் எப்ப சொல்லல இந்த கைலாசத்துல இன்ன வரைக்கும் சைவம் தான் நடந்திருக்கு நீ மாநிலத்தை கலந்துட்ட இல்லையா அதனால உங்க பார்த்தா உங்க அம்மா பார்வதி பயப்படுதாப்பா அதான் தப்புதான் அதனால இன்னும் ஒரே பணமா கொஞ்சம் சாப்பிட்டாலும் எதுக்கு கெட்டி கொண்டு வந்திருக்க அவன் பார்த்தார் பகவான் நீ உடனடியாக பூலோகம் போக வேண்டும் என்று சொல்ல அவன் சாதாரணமா போக மாட்டான்ப்பா நான் பூலோகம் போக வேண்டுமானால் எனக்கு என்ன வேணும் தெரியுமா இந்த கைலாசத்துல நான் பிறந்ததுக்கும் வளர்ந்ததுக்கும் எனக்கு அடையாளம் வேணும் என்ன தெரியுமா இந்த கைலாசத்துல உங்க கையால 3 கூட மண்ணு வெட்டி 3 பீடம் போட வேண்டும் எப்படி மாயாண்டி ஒரு பீடம் சுடலை என்று ஒரு பீடம் முண்டன் என்று ஒரு பீடம் ஆமா ஏணி வைத்து மாலை சேர்த்த 7 அடுக்கு பீடம் போட வேண்டும் ஆமா அது மட்டும் இல்ல கைலாசத்துல ஊட்டு போட்டு நீங்க கொடை கொடுக்கணும் ஆமா அப்பந்தான் நான் பூலோகம் போக வேண்டாம் அதான் பகவான் பிள்ளைய பெற்றாச்சு பெற்றாச்சுன்னா கேட்டெல்லாம் கொடுத்தானே ஆகணும் ஆமா இல்ல ஏமே நீ பெத்த அப்படிங்க பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கி கொடுக்கலன்னா நம்ம நல்லதுதான் சொல்லுவோம் ஏடா சளி பிடிச்சுக்கிடும் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது வேண்டாம்னா அவன் சொல்லுவான் பாரு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர முடியல என்னத்துக்கு என்னை பெத்தன்னு கேட்க போல பிள்ளைகள் நம்ம பெத்தது இப்படி இருக்க பகவான் பெத்த பிள்ளை கேப்பாரா மாயாண்டி கேப்பாரா கேப்பாரா எனக்கு வீட்டுக்கெல்லாம் போட்டு கொடுத்தாதான் கைலாசத்தை விட்டு போவேன் ஆமா இல்ல போக மாட்டேன் சித்திரதான் பண்ணுவேன் யாரு அப்படி சொன்ன உடனே பார்த்தா பகவான் உனக்கு என்னடா வேணும் என்று கேட்க
எனக்கு ஏணி வைத்து மாலை சாத்த ஏழுக்கு விடம் போட்டு பச்சை மூங்கில் வெட்டி எனக்கு 7 பரன் போட வேண்டும். 7 பரன்லயும் எனக்கு என்னென்ன பலி வேணும் தெரியுமா? எனக்கு சூளாடு ஒரு பரண், சூடு பன்றி ஒரு பரண், வெள்ளாடு ஒரு பரண், வெள்ள சேவல் ஒரு பரண், கண்டு முடிய பன்றி ஆறி வெள்ளம் மறியோக கேட்கதே கேட்க அடிபரன்ல கேட்டானே. அப்படியா? நீ ரொம்ப விவரமா இருக்கப்பா. உன் விவரம் எங்களுக்கெல்லாம் இல்லாம போச்சு. ஆமா அவன் பார்த்தா பகவான் என்ன பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, இவனை புலவத்துக்கு அனுப்பிடணும் சொல்லுவாங்க இல்லையா? 4 பணம் கொடுத்து நல்லவன பக்கத்துல உட்கார வைக்கணும். 7 பணம் என்ன செய்யணும்? பத்திரணும். அதோட மாயாண்டி சொல்லைக்கு கேட்கலாம் கொடுத்து புலவத்துக்கு அனுப்பிடணும். கைலாசத்தை என்ன ஆக்கிடுவோம்? அம்பா ஆக்கிடுவான் கைலாசத்தை. அப்படி என்று சொல்லி பகவானாகிய சிவபெருமான் மாயாண்டி சொல்லைக்கு கொடை போட்டு கொடுக்க சம்மதிச்சு. அப்படி சம்மதம் தெரிவித்த போது அப்பா யாரை அழைக்கா தெரியுமா? தன் மகன் நந்தீஸ்வர பகவானை அழைத்தார். ஆமா, வாகனம் மட்டுமில்ல ஏவல் பிள்ளை. ஐயா ஏன் நந்தி, என் மகன் மாயாண்டி சொல்லைக்கு நான் கொடைவிழா போட்டு கொடுக்க போறேன். ஆமா, அதனால கைலாசத்தில் அத்தனை தேவாதி தேவர்களையும் அழைக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, கைலாச கொடை போட்டு கொடுக்கணும்னா அது அப்படியாக பாடிக்கொண்டிருக்கும் வல்லம் முத்தாமணி வில்லிசி ஆதரவளித்து நமக்கு அன்பளிப்பு செய்த அருமை அண்ணா யார் தெரியுமா? சுக்காம்பர சுடலர். வரி சம்பந்தப்பட்ட மானூர் ரஸ்தாவில வசிக்கக்கூடிய புறக்குடியான் குடும்பத்தார். புறக்குடியான் குடும்பத்தாரிலிருந்து கல்லூர் பத்மா பத்மா அண்ணாச்சி அவர்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கும் சகோதரி ஆதரவளித்து மீண்டும் 20 ரூபாயை கொண்டு வந்து 2 லட்சமாகவே நமக்கு அனுப்பியிருக்காங்க. அவர்களும் அவருடைய குடும்ப கோத்திரம் எல்லாம் வழி வம்சம் எல்லாம் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேணும், வளர வேணும், வளர வேணும், மறைமோருகன் மறைமோருகன். சுக்காம்பர
சுடல உறைவிழா கேட்ட போது பகவான் பார்த்தார், பிள்ளையை பெற்றாச்சு கேட்டெல்லாம் கொடுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாயாண்டி சுடலைக்கு கொடைவிழா என்று சொல்லி தன் மகன் நந்தீஸ்வர பகவானை வரவழைத்து, மகனே நந்தி, மகன் மாயாண்டி சுடல ஒரு 16 நாள் முன்னாடி பிறந்தார் பத்தியா ஐயா, சொடல சுத்தாம்பர சொடல அவருக்கு நான் ஊட்டுக்கெல்லாம் கொடுக்க போறேன். அதனால கைலாச அத்தனை தேவாதி தேவர்களையும் அழைக்க வேண்டும். முதலாவது யார் அழைக்கணும் தெரியுமா? என் மாப்பிள்ள என் மச்சனை தான் முதல்ல அழைக்கணும். முதலாவது அவர் தான் வரணும். மச்சனுக்கு தான் முதல் அழைப்பு கொடுக்கணும் என்னைக்கும். எதனாலன்னா சாமி ஆடும்போது வேட்டி கட்டணும்ல, வேட்டியோட வருவாரு. லாஸ்டா சொன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா போனா போதுன்னு சொன்னோம்னா நம்ம என்ன முதல் அழைப்பா கொடுத்தா கடைசியா சொன்னா பைய போறதுக்கு இப்ப என்ன அப்படின்னு மெதுவா வருவாங்க. இதுவே நம்ம முதல்ல சொன்னு வச்சுக்கோங்க, ஏன் மாப்பிள்ள உனக்கு தான் முதல் அழைப்பியா எங்க ஊர்ல கோயப்பட நடக்கு வந்துருங்கன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அக்கா பொறுத்த நமக்கு முதல் அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சவுளியோட வருவாங்க. அத மாதிரி அப்ப சொன்னா பாருங்க, என் அப்பா நந்தி முதல்ல என் மாய கண்ண மச்சண்டு கொண்டு முதல் அழைப்பு கொடுத்துட்டு வாப்பா. அது மட்டும் இல்ல, ஆயாண்டு கொலைக்கு கொடையிலாம எப்படி இருக்கணும், அலங்காரம் பண்ணணும். ஆமா, வந்த அலங்காரம் பண்ணணும். அப்படி என்று மாயாண்டி சுடலைக்கு அந்த கைலாசத்துல கொடைவிழா என்று சொல்லி என்ன விதமாக அலங்கரித்தா தெரியுமா? கொட்டகைக்கு கால்கள் நாட்டி வந்தது அலங்கரித்தா. என்ன செய்யணும்? பந்தல் அலங்காரம் பண்ணணும், காப்பு கட்டி நோம்பு இருக்கணும். ஐயா சுடலைக்கு 8 நாள் விரதம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஆமா, காப்பு கட்டி நோம்பு கரெக்டா இருக்கணும் இல்லையா? அது போல கைலாசத்துல பந்தல் அலங்காரம் பண்ணி வெள்ளிக்கிழமை கோயில் கொடையிலான்னு வச்சுக்கோங்க. முதல் வெள்ளிக்கிழமை கால் நாட்டி காப்பு கட்டி எல்லாம் நோம்பு இருக்காங்க. எல்லாம் நோம்புன்னா என்னதுன்னு எல்லாம் விரதம் இருக்காங்க. அடியா ஏன் ஐயா 3 நேரம் சாப்பிடலாம் சொல்லியிருக்காரோ? அப்படியா? ஆமா, அதுவும் சூடாதான் சாப்பிடணும். சூடா சாப்பிடணும், அப்புறம் தான் விரதம் கரெக்டா இருக்கும். மாயாண்டி சுடலைக்கு கொடைவிழா என்று அந்த கைலாசத்தில் அத்தனை தேவாய் தேவர்களும் நோம்பி இருக்க, அப்படியாக நாம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில்
நமக்கு அன்பளிப்பு செய்த அருமை அண்ணா யார் தெரியுமா? காவல் உதவி ஆய்வாளர். யார் தெரியுமா? காவல் உதவி ஆய்வாளர் குட்டிராஜா. குட்டிராஜா செட்டிக்குறிச்சியிலே வசிக்கக்கூடிய ஆமா குட்டிராஜா காவல் உதவி ஆய்வாளர். அவர்கள் வந்து 50 ரூபாயை கொண்டு வந்த இந்த லட்சமாக நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அதோடு நமக்கு அன்பளிப்பு செய்த அருமை அண்ணா மாரியப்பன். செட்டிக்குறிச்சியிலே வசிக்கக்கூடிய அருமை அண்ணா மாரியப்பன் இலக்கிடார். ஆமா மாரியப்பன் அவர்கள் வந்து அவர்களும் வந்து பாடிக்கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கு 50 ரூபாயை கொண்டு வந்த 5 லட்சமாக அமைந்திருக்காங்க. மாரியப்பன் அவர்களும் குட்டிராஜா அண்ணாச்சார்கள் வந்து பாதைக்கு 100 ரூபாயை மொத்தமா கொடுத்திருக்காங்க. அவர்களும் அவருடைய குடும்ப கோபத்திரம் எல்லாம் வழிவழியுடைய அம்சம் எல்லாம் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் என தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரைக்கும் மாயாண்டி சுடலையோட அருளால என்று யாரும் தெரியுமா? வளையடி வாழையாக வாழவே 100 கோடி ஊட்டுக்காலம் நடக்க போகுது. ஓட்டு கொடுக்க போறார். யார் கொடுக்க போறா? பகவான் கொடுக்க போறார். மாயாண்டி சொல்லைக்கு முதல்ல கொடை கொடுத்தது பகவான் தான். பகவான் கைலாசத்துல எப்படி கொடுக்காரு தெரியுமா? மாயாண்டி சொல்லைக்கு நல்ல கிழமையில மாயாண்டி சொல்லைக்கு தான் புரியடை பூதான அழைத்து காப்பு அலங்காரோ காப்பு அலங்காரோ அகிமையோடு நடத்துறை குடியழைப்பு வச்சிருக்காங்க. குடியழைப்புனா என்னதுன்னு தெரியாது. குடியை அழைப்பது குடியழைப்பா? என்ன வித்தியாசமான அழைப்பா இருக்கு? தெரியாத குடிமக்களை அழைக்க வேணும். அப்படி சொல்லுங்க. சொந்த பந்தங்களை வரவழைக்க வேண்டும். முதலாளே வந்துருங்க, கோயில் கூட நடக்கு. ஆமா ஆஹா உங்களுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு அழைக்கணும். ஆயாண்டி ஜடலைக்கு கொடை விழா என்று சொல்லி சொந்த பந்தங்கள்லாம் வரவழைத்து மாக்காப்பு அலங்காரம் மகிமையோடு நடக்கிறது. அப்படி மாக்காப்பு அலங்காரம் மகிமையோடு நடக்கும் போது பாருங்க அடுத்து என்ன நடக்கு? என்னமோ நடக்கு.
அப்படியாக வியாழக்கிழமை குடியலை போயிட்டாச்சு. மாயாண்டி சொல்லைக்கு வெள்ளிக்கிழமை கொடை விழா நடக்கு. கொடை விழா யாருக்கு? சொல்லைக்கு கைலாசத்துல பகவான் என்ன விதமாகவே கொடை கொடுத்தா தெரியுமா? மாயாண்டி சொல்லைக்கு வெள்ளி நல்ல கிழமையில அருணேரவர் உதிக்கும் முன்னே அந்த ஆதி தன்விக்கும் முன்னே இவன்பான பொங்கலிட்டு பொங்கலிட்டு அங்கே செஞ்சிடாயும் கழி கொடுத்தான். சிவன்பான செஞ்சிடாயும் கழி கொடுத்தான். மாறாந்த ஊர்ல சுத்தாம்பர சொல்லைக்கு கால் எப்படி கொடுத்தாங்க? சுத்தாம்பர சரத வாசல காலையில சிவன்பான பொங்கலிட்டு செங்கடா போய் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் பகவான் அங்க கொடுத்தார். பகவான் கொடுப்பதை பார்த்துதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. 5 மணிக்கெல்லாம் எப்படி கொடுத்தாங்க பார்த்தீங்களா கூட? அதே மாதிரி கைலாசத்துல மாயாண்டி சொல்லைக்கு மொத கொடையே சிவன்பான பொங்கலிட்டு செங்கடாய் போய் கொடுக்கிறோம். சூரியன் உயிர்த்துறதுக்கு முன்னாடி கோழி போதுக்கு முன்னாடி கூட கொடுத்தோம் அவருக்கு. ஆமா மாயாண்டி சொல்லைக்கு அப்படி சிவன்பானை பொங்கலிட்டு செங்கிடாய் பலி கொடுத்து அடுத்த பூஜை அவருக்கு என்னது? என்ன பூஜை தெரியுமா? மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில மாயாண்டி கடலைக்கு அதுக்கப்புறம் என்ன பூஜை கொடுக்க? பகவானாகிய சிவபெருமான் மாயாண்டி சொல்லைக்கு அடுத்த மூந்தி கற்கள்ல ஒரு பூஜை கொடுத்தார். என்ன பூஜை தெரியுமா? அந்த மாயாண்டி சொல்லைக்கு மூந்தி நல்ல கற்களிலே வேளையிலே நல்ல கற்களிலே வேளையிலே மாயாண்டி சொல்லைக்கு கொண்டு வந்து அந்தி சாயும் வேளையில அந்தி கற்களில கருங்கிடாய கொண்டு வந்து நெஞ்சகிரி வழி கொடுத்தாங்க. நெஞ்சகிரி வழி கொடுத்த போது அதுக்கப்புறம் தான் மாயாண்டி சொல்லைக்கு ரொம்ப முக்கியமான கொடை, அவருக்கு ரொம்ப பிடிச்ச கொடை. என்ன கொடை தெரியுமா? சாமம் நடு சாமம் போல சைசாம வேலையில கேமசாம வேலையில இலக்குழுங்கா சாமம் போல நஞ்சு ஓட்டா நெஞ்சு அறுக்கும் நடு சாம வேலை இலக்குழுங்கா சாமம் போல மாயாண்டி சொலவைக்கு என்னம்மா 12 மணின்னா 12 மணிக்கு தான் பூஜை கொடுக்கணும் அவருக்கு. அவருக்கு நேரம் ஒண்ணு தப்பவே கூடாது. நேரம் தவிர்த்து வச்சுக்கோங்க.
ஐயா கொந்தளிச்சுதான் பிறகு ஏடா நேரம் தவறுது எனக்கு அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாருன்னா கொலை நடுங்கும் அப்படி கொடுப்பாரு. அது மாதிரி மாயாண்டி சுடலைக்கு கைலாசத்துல 12 மணிக்கு ஒரு பூஜை கொடுக்காங்க. எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? ஏ வாராரு வாராரு மாயாண்டி சுடலைக்கு தான் ராமனது சாமம் போல கதிசாம வேலையில ராமசாம வேலையில கொடுத்தா சாமம் போல நஞ்சு போட்டா நெஞ்சதுக்கும் கதிசாம வேலையில மாயாண்டி சொல்லக்கிட்டா போட்டு கொடுத்தாரு. எடுத்து வைத்து 21 கோழி முட்டை அடிமுறை எடுத்து வைத்து அடியல்ல பொரியலோடு அப்புறம் பாயாசம் கையில நெய்யுமாக காத்திரையும் குத்தி வைத்து ஐயாவான பிறவைக்குத்தான் ஒரு கொட்டை அரிசி பொங்கி ஒரு அப்பா போடுவாங்க. மாயாண்டி சொல்லைக்கு சாமனடி சாமம் போல சரியா 12 மணிக்கு வேலையில ஏமாசாம வேலை இலை கூழுங்க அசையாத நேரம். ஆமா அப்ப அவருடைய அடி சாமத்துல ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரே படப்பா போட்டுருக்கு. ஒரு கோட்டை அரிசினா எத்தனை அரிசின்னு? ஒரு கோட்டை அரிசினா 2 மூடை. 2 மூடை அரிசி. 2 மூடை அரிசி வாங்கி இப்பதான் கிலோ கணக்கு. அப்ப 2 மூடை. மூடை கணக்கு. சரி 2 மூடை. ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரு கிடாய கறி சமைத்து அது மட்டுமா வெட்டை கோழி குழம்பு வைத்து குழம்பை அப்படியே மேல ஊத்தணும் அவருக்கு. அது மட்டுமா 21 கோழி முட்டை. 21 கோழி முட்டை. என்ன முட்டை அது? நாட்டுக்கோழி முட்டை. கடையெல்லாம் வாங்கி வைக்கப்படாது. கோழி முட்டையெல்லாம் பிடிக்காது. தூக்கி எரிஞ்சிருவாரு. அவருக்கு தேவை நாட்டுக்கோழி முட்டை. அதுவும் கன்னி கோழி முட்டையா இருக்கணும். 21 கோழி முட்டையும் அது எப்படி உரிச்சு வைக்கும் போது எண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா ஒரு முட்டை கூட குறைஞ்சிட விடாது அவருக்கு. கொஞ்சம் தோல் இருந்தது வாயில விடும்போது கடுக்குன்னு தோல் பட்டுச்சு அவளதான் உரிச்சவனுக்கு வாங்கி ஒரு அடி தான். என்ன நீ உரிச்ச முட்டையும் பாருங்க. 21 கோழி முட்டை அவிச்சு விரிச்சு வச்சு ஏங்க அது கெட்டுதாங்க. அந்த ஸ்மெல்ல நம்ம ஏத்துட கூடாதான். அவர் வர அந்த மனம் இருக்கு இல்லையா அந்த மனத்தை கூட நம்ம ஏத்துட கூடாது. அவர் சாப்பிட்டாப்ப நம்ம சாப்பாடு நமக்கு தருவாரு. நமக்கு அவரை சாப்பிடுவாரு. அவர் ஏத்துக்கிடுவாரு நம்ம அப்புறம் சாப்பிடணும். நம்ம சாப்பிடணும். அது மட்டுமா 21 கோழி முட்டை அவியல் பொரியல் அப்பளம் வடை பாயாசம் தயிர் நெய் அத்தனை உள்ள சாப்பாட்டுல ஊத்தணும். எல்லாம் விளம்பி வைக்கணும். அது மட்டும் இல்ல என்ன செய்யணும் தெரியுமா? வாங்கி வைக்கணும். அப்படி எல்லாம் வச்ச உடனே இடிச்சு வைக்கணும். குழம்பு சரி கூட்டும் குழம்புமா வைக்கணும். அப்ப ஆடு இப்படி இருக்கு மாதிரி ஒரு கோட்டை அரிசி படப்பு போட்டுக்கும் போது மாயாண்டிக்கு படப்பு போட்டாச்சு. அப்ப மாயாண்டிக்கு எல்லாம் குடமாக்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப பாடே மாயாண்டி பார்த்தார். குடம் எப்படி இருக்கு? குடம் சப்புன்னு இருக்கு. சப்புன்னா எப்படி? ஒரு ஆடம்பரம் இல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும். வச்சிருக்கிற படப்புல இன்னும் ஒண்ணு மறந்துட்டேன். என்னது? எனக்கு நாட்டு சரக்கு குட்டியில சாராயம் வேணும். அது கேப்பாரு வேற என்னதான் கேப்பாரு. குட்டியில சாராயம் வேணும். அப்படியா? தென்னங்கட்டு
அப்படியாக அப்படி இருக்கும்போது மாயாண்டி பார்த்தார் கோயில் கூட ரொம்ப அமைதியா நடக்கு. நம்ம யார் மேலேயாவது பயிர் எடுத்து ஆடுனா எப்படி இருக்கும்? இப்போ கோயில் நடக்க வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கோயிலோட மட்டும் நடந்து படம் மட்டும் போட்டாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. அந்த பூஜை டயத்துல வந்து சாமி கூட மட்டும் வருவாங்க, கலகலப்பு இருக்காது. அப்ப யாராவது சாமி ஆடினாங்கன்னா அதை பாக்கிறதுக்கே ஒரு 4 பேர் வருவாங்க இல்லையா? எப்ப எங்க ஊர்ல கோயிலோட எப்படி நடக்கும் தெரியுமா? எத்தனை பேர் சாமி ஆடுவோம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி மாயாண்டி பார்த்தார் கோயிலோட அமைதியா இருக்கு. நம்ம யார் மேல பயிர் எடுத்து ஆடணும், யார் மேல பயிர் எடுக்கலாம் அப்படியே சுத்தி முத்தி பார்த்தார். அப்போ நமக்கு யார் கோயிலோட கொடுக்கா அவர் மேலதான் பயிர் எடுக்கணும். நமக்கு கொடை கொடுக்கறது யாரு? நம்ம அப்பா தான் கொடை கொடுக்காரு. அப்படின்னா அப்பா மேலே பயிர் எடுத்தார். உண்மைதானே? இல்ல மெத்தனைக்கே ஆட்டிடுவாங்கல்ல, அது மாதிரி ஆட்டி படைக்காரு பகவான. நம்ம சேர்த்து ஆயாண்டி ஆட்டி படைக்காரு. அப்படி பயிர் எடுத்த உடனே சாந்தமா நின்ன பகவான் ஆகாய பூமிக்கு குதிக்காரு. குடிக்க முடியல அவரை யாராலையும். அது யாருனாரு பார்த்தீங்களா? அப்போ மாயாண்டி நம்ம ஆடுதோம் முடியாது இல்ல. அப்ப பார்த்தா நம்ம மட்டும் ஆடினா நல்லா இருக்காது. நம்ம அம்மா பேச்சியம்மா பக்கத்திலே நிக்க, அவளை யாரு மேல பயிர் எடுக்க விடலாம் அப்படின்னு சுத்தி முத்தி பாக்க பாருங்க. அவருக்கு எழுத்தால யாரு நிக்கா? மாயாண்டி எழுத்தால அவன் அம்மா பார்வதி நிக்க. பேச்சியம்மாவை பார்வதி மேல ஏமி விட்டார். அப்ப பார்வதி பேச்சியம்மாளுக்கு கோமரம் ஆடுதான். மாயாண்டிக்கு பகவான் கோமரம் ஆட, தாயான பேச்சியம்மாளுக்கு பார்வதியால் கோமரம் ஆட அப்படி ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போது மாயாண்டி பார்த்தார். ஆடிக்கொண்டிருந்த பகவான், ஏ மாயாண்டி உனக்கு படகு போட்டாச்சு, எல்லாம் எடுத்து வச்சாச்சு, நீ பூலோகம் போன. அப்பா எனக்கு எல்லாம் சந்தோஷம் தான். படப்புல அந்த எள்ளு புண்ணாக்கு அன்னைக்கே கேட்டேன், எள்ளு புண்ணாக்கு எங்க இருக்கு? கடையில போய் எழுந்துட்டுமாப்பா? கடையில வாங்கினா பிடிக்காது, உரல்ல இடிக்கணும். யார் வீட்டுக்கு போனோம்? அவர் வீட்டுல இருக்குமோ? அந்த புண்ணாக்கு தான் வேணுமோ அப்படின்னு சொன்ன புண்ணாக்கு வச்சாச்சு. போய் செட்டியார்ட்ட தரலன்னு வைங்க, நான் சொன்ன கேளுங்க. அப்படி தரலன்னா நான் பாத்துக்கிறேன். அவர் தான் இடுபொருள் வச்சிருந்தேன். செக்கு ஆடும் என்ன இறங்காது, செக்கு ஆடும் என்ன இறங்காது அது சொன்னார் இல்லையா? அப்பா எனக்கு குப்பியில சாராயம், குடுவையில தினங்கல்லு எல்லாம் எடுத்து வச்சாச்சா? சாராயம் சாராயம்னு கேட்கப்பா. இப்ப நாட்டு சாராயம் கிடைக்க மாட்டேங்கப்பா. கிடைக்கிறனா எனக்கு வாங்கிட்டு வரணும், ஏன்னா காட்சியாவது வச்சிருங்க. சரி, ஒரு சிப்பத்தை போட்டுருவோம். அப்படியாக மாயாண்டி சுடலைக்கு எல்லா விதமான பொருளையும் கேட்டதெல்லாம் வைத்த போது அப்ப கடைசியா சுருட்டு கேட்காரு. ஏன்னா செவிக்கணும்ல, சாப்பிட்டெல்லாம் செவிக்கணும்ல. அப்படி சுருட்டு கேட்ட போது அத்தார் பகவான், மாயாண்டி படத்துல நீ கேட்டதெல்லாம் இருக்கப்பா, கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு, அதனால உடனடியா புலகம் போனார். அப்பா எனக்கு இதெல்லாம் பத்தாது, படப்பு எல்லாம் சரியா போட்டிருக்கீங்க. நான் அன்னைக்கே 7 பலன் போட்டு 7 பலி கேட்டேனே, என்னை ஏமாத்திரம் வைக்கியா நீ? எனக்கு 7 பலி விடுங்கன்னார். உடனே பச்சை நெல்ல மூங்கி வெட்டி 7 பலன் போட்டு மாயாண்டி சொல்லைக்கு எப்படி பலி கொடுத்தா தெரியுமா? அங்கே சூடாடு ஒரு பேரனே, சூடு பன்றி ஒரு பேரன், வெள்ளாடு ஒரு பேரன், வெள்ள சேவல் ஒரு பேரன், கன்று முடிய பன்றி கூட்டி காரி இருக்கான் பலி கொடுத்தான். பூலோகம் போ என்று சொல்ல. அப்பா
நான் கேட்ட 7 பலியும் கொடுத்துட்டீங்க. ஆமாப்பா. எனக்கு சந்தோஷம் தான். சரி, இன்னும் எனக்கு ஒரே ஒரு பலி வேணும்னு. இனிமே என்னப்பா வேணும்? அப்பா இந்த பாடுபடுத்து எவ்வளவு வாங்கிட்டு என்னப்பா இன்னும் ஒண்ணு? கோழி முட்டையில இருந்து கோழி, ஆடு, மாடு, பன்னி கூட பலி வாங்கியாச்சு. இன்னும் உனக்கு என்ன வேணும்னா? என்னப்பா வேணும்? அப்பா எனக்கு நரபலி வேணும்னு கேட்டா. அத்தியா என்ன கேட்காம பாத்தியா? உன் மகன் சொல்லல. ஏடி பார்வதி, பார்வதி மாமாவன் என்னத்தை கேட்காம பாத்தியா? மனுஷ ரத்தத்தை கேட்கானடி. நான் எங்க போவேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பகவான் கோபமா ஆடினார் பத்தியா? அப்படி கோபமாக ஆடும்போது பகவானுடைய பாத சிலம்பு வெடித்தது. பாத சிலம்பில இருந்து யார் பிறந்தா தெரியுமா? தெய்வ கன்யான் பேய் முகத்தோடு பிறந்தான். பாருங்க, அப்ப மகுடம் பிறந்தது யாருக்கு? மாயாண்டி சொல்லைக்கு தான் தெய்வ கன்யான் மகுடத்தோடு பிறந்திருக்கான். அந்த தெய்வ கன்யானுக்கு காப்பு கட்டி அவன் கைய கீறி 21 சொட்டு ரத்தம் வாங்கினா மாயாண்டி. ஆமா, ரத்தமும் சோறுமாய் அருந்துகிறார் மாயாண்டி. எப்படி சாப்பிட்டாரு? டபக்கு டபக்கு எப்படி சாப்பிடாரு? லவக் டபக்குன்னு தான் சாப்பிடுறாரு. அப்படியாக மாயாண்டி சொல்ல மனுஷ ரத்தத்தை முதல் கொண்டு பழி வாங்கியாச்சு. அவன் பார்த்தார் பகவான், ஐயா சொல்லல எனக்கு கொடுப்பதற்கு உனக்கு ஒண்ணுமே இல்லையப்பா. நீ ஊடகம் போனாயானால் உலகத்துல ஏகப்பட்ட மாண்டர்கள் இருக்காங்க. மாயான கரையும் அதிகமாக இருக்கிறது. அங்க போனா தினம் ஒரு பெணம் சாப்பிடலாம். இஷ்டத்துக்கு நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பா. புலகம் போனார். அப்படி ஆடிக்கொண்டு இந்த மாயாண்டி, எப்பா பரமசிவம் இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணும்னார். எப்பா உனக்கு கொடுத்த முடியலையாப்பா? அப்பதான் சொன்னார் பாருங்க. அப்பதான் சொன்னார் பாருங்க, மாயாண்டியும் மருமகனும் ஒண்ணுன்னு அன்னைக்குதான் புரிஞ்சுது பாருங்க. மருமகனுக்கு நீங்க எண்ணத்தை போடுங்க, ஆத்தாளத்துல எண்ணத்தை வாங்கிட்டு தான் கேட்பான். அது மாதிரி மாயாண்டிக்கு நீங்க எண்ணத்தை தான் கொடுத்தாலும் இன்னொரு சேவை செஞ்சா நல்லா இருக்குவேன், இன்னொரு கிடா வெட்டினா நல்லா இருக்குவேன் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அதனாலதான் மாயாண்டியும் மருமகனும் ஒரு இஷ்டம் வச்சிருக்காங்க. அப்ப சொன்னா பாத்தீங்களா, ஐயா மாயாண்டி இன்னும் உனக்கு என்னப்பா வேணும்? என்ன தெரியுமா? இந்த கைலாசத்துல நான் பிறந்த கதை, பூலோகத்துல போய் நான் ஆள போற கதை எல்லாத்தையும் எனக்கு யாராவது வில்லு பாட்டு படிக்கணும்னு. வில்லு பாட்டா? இங்க யாரா இருக்கா வில்லு பாட்டு படிக்க? அட்வான்ஸ் கூடவே வில்லுதான் கூடி போச்சு. வெளிப்பாடு கூட கூட அட்வான்ஸ் பண்ணிட்டு அப்ப பார்த்தா மாயாண்டி சொல்லல எனக்கு யாராவது வில்லுபாட்டு படிக்கணும்னு சொல்ல. பகவான் யோசிச்ச யார வில்லுபாட்டு படிக்க சொல்ல. எப்பா ஏன் ஆள் தெரியலீங்க? அங்க பாருங்க, நல்ல படம் திரும்பி பாருங்கப்பா. ஆமா, அவர் இல்ல, அவர் பக்கத்துல மரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா? யாரு? பச்சை துண்ட தலைமை கட்டி உட்கார்ந்துருக்காரு. என் மாமா இருக்காரா, தாய் மாமா, அவர் தான் எனக்கு வில்லு பாட்டு படிக்கணும்னு. என் மாமா தான் எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பகவான் திரும்பி பார்க்க மாயாண்டி பார்த்தாங்க பார்த்தீங்களா? அங்க இருந்த மாய கண்ணனுக்கு வயிற்ற கலக்குது. ஏன்னா இதுவரைக்கும் கைலாச சைவ படப்பதான் பார்த்திருக்காரு. சக்கரை பொங்கல், ரேமன், புளியோதரை இந்த மாதிரி சாப்பாடு தானே பார்த்திருக்காரு. தயிர் சாதம், பூம்பருப்பு, சுண்டல். இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் ரத்தம் கோரையுமா கிடக்க. இது வேற நம்மள கைய காட்டி மாயாண்டி என்னமோ கேட்டானே, நம்மள கண்டு பழி கேட்டானா அப்படின்னு சொல்லி மாயக்கண்ணன் பதவி முடிக்காரு. அப்ப அங்கிருந்து பார்த்து பதவி முடிக்கும் போது பகவான் பார்த்தார். ஏ கண்ணா, ஏ மாப்பிள்ள வாருமையா அப்படின்னு
சொன்ன உடனே மாயக்கரன் வந்தார். அதான் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? பயப்படாதீங்க. என்னதுக்கு பயப்படுது? உங்க மருமகனுக்கு நீங்க தான் வில்லு பாட்டு படிக்கணுமா? வில்லு பாட்டா? இவ்வளவுதானா? நானும் என்ன கண்டு எங்கேயும் படிக்க காணும் அப்படின்னு பயந்துட்டே இருக்காங்க ஐயா. அப்படியா? வில்லு பாட்டு தானே, அதெல்லாம் படிச்சிடலாம். உண்மைதானே? வில்லு பாட்டு தனியா படிக்க முடியுமா? ஆமா கேட்டா ஆறு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி தன்னால உட்காந்து படிக்க முடியாது, 6 பேர் வேணும். அப்ப பார்த்தா மாயாண்டி சொல்லைக்குதான் முதல்ல வில்லு பாட்டே பிறந்தது. அதனாலதான் இன்னைக்கு மாயாண்டி கோயில்ல என்ன நிகழ்ச்சி வச்சாங்களோ இல்லையோ ஒரு நேரத்துக்கு வில்லு பாட்டுனாலும் கண்டிப்பா வைப்பாங்க. ஏன்னா வில்லு பாட்டு கேட்டது முதல்ல அவர் தான், வில்லு பாட்டு பிறந்ததும் அவருக்கு தான். அவர் வில்லு பாட்டு கேட்க போய் தான் இன்னைக்கு நம்ம வேலையெல்லாம் ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. சொந்த வில்லு, மற்றதெல்லாம் வரவில்லை. அது மாதிரி மாயாண்டி சொல்லைக்கு கண்ணனான மாயன் எப்படி ஏற்படுத்தா தெரியுமா? ஜாமான் இல்லையா, என்ன செய்ய தெரியுமா? கண்ணனான மாயன் வந்து கோதண்டத்தை அப்படியே வில்லாக மாற்றினார். வில்லாக வளைத்து வாசு என்ற பாம்பை வளமாக கட்டி 9 நவக்கிரகங்களை வரவழைத்து 9 மணிகளாகவே கட்டினார். 9 மணிகளாக கட்டி மண் குடத்தை எடுத்து வைத்து அழகாக வில் ஜாமான் சமாளித்தார். அப்போ வில்லுக்கு ஆள் போடணும். ஆமா, பக்கப்பாட்டுக்கு ஆள் வேணும், கொடாடிக்கு ஆள் வேணும், கட்டடிக்கு ஆள் வேணும். அவர் என்ன விதமாக ஆள் போட்டார் தெரியுமா? அந்த கண்ணனான மாயவரானவரும் நந்திதேவ கொடமடிக்க அந்த நாரதரும் உடுக்கடிக்க நந்திதேவர் குடமடிக்க, நாரதர் உடுக்கடிக்க, கிண்ணறர் கைத்தாளம், கணைப்பொருவர் கட்டை தாளம், வேலாயுத சுப்பிரமணியன் வீசுகுள் அடிக்கிறார். கண்ணனான மாயன் அண்ணாவியாய் பாடுகிறார். என்ன விதமாக வில்லுப்பாட்டு படித்தா தெரியுமா? அந்த சுத்தாம்பர சுடலமார சுவாமிக்கு அந்த கண்ணனான மாயன் எப்படி படித்தா தெரியுமா? மணி விளக்கில் பிறந்த பிள்ளையே சொடலையா, சொடல மாடா, மாயாண்டி ஒரு வயராயே, மாயாண்டி ஒரு வயரா,
இப்படியாக கண்ணனான மாயன் மாயாண்டி சொல்லைக்கு அழகாகவே வில்லுப்பாட்டு படித்தார். அப்படி வில்லுப்பாட்டு வைத்த போது அப்போது பார்த்தார் பகவான். ஐயா சொல்லல, உனக்கு எல்லா விதமான வரமும் கொடுத்தாச்சு, எனக்கு கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லையப்பா. அதனால உடனடியாக பூலோகம் போக வேண்டும் என்று சொல்ல இப்ப பார்த்தா மாயாண்டி சொல்லல, அப்பா எனக்கு எல்லா விதமான வரம் கொடுத்துட்டீங்க, எனக்கு சந்தோஷம் தான், நான் பூலோகம் போய் புகழோடு வாழகிறேனப்பா என்று சொல்லி பகவானோட இடத்துல வேண்டிய வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அவர் எப்படி வைரா தெரியுமா? ஏ வாராரு வாராரு மாயாண்டி சொல்லல ஐயா, பகவானோட இடம் அதில ஏ அப்பு மரம் அடிக்கு மரம், ஏ கொல்லு மரம் வெல்லு மரம், ஏ கொடுக்கு மரம் எடுக்கு மரம், ஏ ஆயிரத்தெட்டு வரங்கள் வாங்கி ஏ மாயாண்டி சொல்ல ஐயா பூலோகம் போக வேணும் ஏ என்று சொல்லி ஈசனகன் எங்க எங்க வாரானா கைலாசம் நான் கடந்து அங்க கருணை சந்திரி மலை கடந்து அங்க கோபராஜா பட்டணமா அங்க புகழ்தறிய நாடு விட்டு அங்க எங்க எங்க வாரானா மக்கா மதினா நகரதற்கு ஐயா மகிமையோடு கைலாசத்திலிருந்து நேரா பூலோகம் வரார். பூலோகத்துக்கு நேரா வந்து இறங்கின இடம் மக்கா மதினா நகரம். அந்த மக்கா மதினா நகரத்தில மாயாண்டி வந்த நேரம் அங்க யார் ஆண்டு விழா தெரியுமா? மக்கா மதினா நகரத்தில யார் யாரெல்லாம் ஆண்டு வார மாந்திரமூர்த்தி மகுடாலப்ப அண்ணன் தம்பி 3 பேர், அண்ணன் தம்பி 3 பேர் அருமையோடு ஆடுவார். அண்ணன் தம்பி இடம், அதான் முஸ்லிம்கள் இடத்துக்கு தான் முதல்ல வந்து இறங்கி இருக்கார். அங்க வந்து பார்க்க மொட்டாலப்ப வீராலப்ப மாந்திரமூர்த்தி மகுனாலப்ப அண்ணன் தம்பி 3 பேரும் அருமையோடு ஆண்டு வராங்க. அப்படி ஆண்டு வரும்போது மாயாண்டி சுடல வந்த நேரம் அப்ப பார்த்தா நாமல் வந்ததை இந்த லெப்பைமார்கள் அறிய வேண்டும், அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று அட்டகாசம் பண்ணுகிறார், ஆதாரி போடுகிறார். அவர் என்ன என்ன அட்டகாசம் பண்ணுவார் தெரியுமா? வரவேற போற வேற அவர் வங்கி கொண்டு குத்துவாரா தப்பி வார வேறை அடிப்பார் சமயம் தப்பி வார வேறை ஐயா தலையில் அடிப்பார் ஐயாவான சொடலாய மகள் இடமடி ஆடி போடுவார் அட்டகாசம் பண்ணுவார்.
பண்ணுதாரு. சரி. என்ன செய்தாரு? என்ன செய்தாரு? நேரம் தப்பி யாராவது வந்தா போதும். நெஞ்சில ஒரு அடி. சமயம் தப்பி வந்தா தலையில ஒரு அடி. அது மட்டுமா? அர்த்த சாம நேரத்துல அடகதவை போய் தட்டுதாரு. கதவை தட்டுதாரு. தாம் போல ஓடி விட்டு கதவையா டாண்டான்னு கதவை தட்டுவார். கதவை தட்டுதாரு. கதவை திறந்து பார்த்தா ஆள் இல்ல. ஆள் இல்ல. அது மட்டுமா? மாட்டெலுமையும் செங்கத்துண்டையும் வீட்டுக்குள்ள தூக்கி எறிதாரு. சரி. எப்பயும் அவ வீட்டுல எறிதாரு. அது மட்டுமா? அவங்க வெளியில வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல வந்து குழவை போட்டு போவாரு. குழவை போட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இருக்காது. அப்ப எப்படி இருக்கும்? சாமம் போல குழவை சத்தம் கேக்கு, வெளியில வந்து பார்த்தா ஆள் இல்ல. ஒரே தெருவெல்லாம் பந்த வார அடிக்கி. அது மட்டுமா? சாமனடி சாமம் போல ஆன போல ஒரு வீட்டு முன்னாடி அலறுதாரு. அவங்கலாம் பயந்து நடுங்கி கிட்டு நடுங்கி உட்கார்ந்து இருக்காங்க. 7 மாத சுடிகளை எடுத்து அப்பம் போடுறாரு. அது மட்டுமா? 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா டக்கு முண்ட மாதிரி கொண்டுட்டு ஓடிடுவாரு. என்னமோ இப்ப உருண்டு இல்ல, இப்ப என்னமோ உருண்ட மாதிரி தெரியுதையா? அது மட்டுமா? நேற்று நைட்டு எங்க வீட்டுல யாரோ கதவை தட்டினாங்க. திறந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லையா? ஆமா. உங்க வீட்டுல அதான் நடந்தது. எங்க வீட்டுல ஒரே மாட்டெலுமா வந்து விழுந்ததுயா வீட்டுக்குள்ள. இப்ப ஒரு வாரமா நம்ம தெருவுல என்னமோ நடக்கு. ஆனா என்ன நடக்குன்னு தான் தெரியல. நம்ம தெருவுல அந்த மாந்திரவாதி மௌனால போய் கூப்பிடுங்க, அவரை கேட்போம். ஐயா ஏ மகனா இப்ப நம்ம இடத்துல ஒரு வாரம் என்னமோ அட்டகாசம் பண்ணுது. காத்தா கருப்பா இல்ல பியாயா பிசாசா இல்ல நம்ம தெருவுக்கு யாராவது செய்வன செஞ்சுட்டாயா? ஒண்ணு சொல்லுங்க பார்த்து சொல்லிடுவேன். என்கிட்ட மை தீர்த்து போச்சு. பெரிய மந்திரவாதியா நீ? நான் பெரிய மந்திரவாதியா. சரியான நேரத்துல எஸ்கேப் ஆயிட்டே. மறந்து வாங்க மறந்து போனேன். அப்படியா? அப்ப நம்ம தெருவுக்குள்ள என்னமோ நடக்கு, என்னன்னு தெரியணும். மை வேணும்னா நாகர்கோவிலுக்கு போனோம். அப்படியா? அதெல்லாம் வேண்டாம். நம்ம யார்ட்டையாவது போய் குறி கேட்போமா? அது நல்ல யோசனை. அவனை சொல்லுங்க. என்ன நல்ல குடியாரனா பாப்போம். குடியாரனையா போய் பார்க்கணும்? இல்ல குடியாரன் கோடாஞ்சி அடிச்சு குடி சொல்லுவாங்கள. ஆமா, அவங்கள பாப்போம். குடியாரன். சரி. இப்போ குடி பார்க்கணும்னா யார போய் பார்க்கலாம்? தெற்கு காட்டுல ஒரு ஆள் இருக்கா. சரி. அவர் பேர் ராமலிங்க கோடாங்கி. அந்த கோடாங்கிய குடிக்கு வந்து குடி அடிச்சு கேட்டோம்னா அவரு உள்ளபடி சொல்லுவாரு. தெரிஞ்சு போகணும். அதனால அதெல்லாம் கோடாங்கிய பார்க்க போமா? போகலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி 3 பேரும் தெருவுலாம் சேர்ந்து கோடாங்கிய பார்க்க வராங்க. ஒரு முடிவுக்கு வந்து கோடாங்கிய பார்க்க தேடி வராங்க. முடிவுக்கு வந்துட்டாங்க. கோடாங்கிய பார்க்கணும், குருவி கேட்க நம்ம தெருவுல என்னமோ நடக்க என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி வராங்க. பார்த்தீங்களா? அப்ப பார்த்தா சொல்லல. அடே நான் யாருன்னு பாக்குறதுக்கு நீங்க கோடாங்கிய பார்க்க வாரீங்க. இருடா நானே கோடாங்கி போட வரேன் அப்படி என்று ஐயாவான ஸ்வடல எடுத்தார். ஒரு சொருபம் எப்படி எடுத்தாரு? தலையில தரப்பா கட்டியாச்சு. உருமா கட்டா தலப்பா நெத்தியில பெரிய பட்டை, செந்தூர பொட்டு, பெரிய பொட்டு, வாயில நிறைய வெத்தலை. வாய் நிறைய வெத்தலை போட்டாச்சு. சைடுல ஒரு சோழனாவை போட்டாச்சு. காலில் செருப்பு போட்டாச்சு. எப்படி கோடாங்கி அடிச்சுக்கிட்டு குட்டு 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 கோடாங்கி ஓடிட்டு வராரு. அது வராது பார்த்தீங்களா? இவங்க எல்லாம் கோடாங்கி பார்க்க போறாங்க. மாயாண்டி கோடாங்கி போல வடிவம் கொண்டு வராரு. அப்ப பார்த்தாங்க லெப்ப. ஏ ஐயா கோடாங்கி, உங்களதான் பார்க்க வந்தோம். தேடி போன மருந்து தெருவுல கிடச்சது போல நீங்களே இருந்தாலும் வந்துட்டீங்க. எங்களுக்கா? எங்களுக்கு மக்கா மதினா நகரம். ஓ, அப்ப நீங்க எப்ப வர? என்ன தேடி வர மாட்டேல? என்ன விஷயம்? என்ன நடக்கு? என்ன நடக்கு? சரி, சட்டையா உருளுது.
நேரம் தப்பி யாராவது வந்தா 12 மணிக்கு யாராவது வெளியில வந்தா சாம்பல் அடி தலையில விழுது. எங்க பார்த்தாலும் ஒரே பந்த வாழ தெருப்பூரா என்னன்னே தெரியல ஐயா. அது என்னன்னு நீங்க தான் கொஞ்சம் பாக்கணும். அப்படியா? சரி பாத்துருவோம். ஆனா இன்னைக்கு என்னால பார்க்க முடியாது. ஒரு அட்வான்ஸ் இருக்கு, நான் வெளியூருக்கு போறேன். அதனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுக்கு வாரேன். யாரு? ராமலிங்க கோடாங்கியா? பெரிய கோடாங்கி தான் போனது. நாங்க பரம்பரை கோடாங்கி. அப்படியா? எங்க தாத்தா குத்தாலிங்க கோடாங்கி. எங்க கூட்டனார் வந்து வெற்றிக்குமார் கோடாங்கி. நல்ல வேலை. பஞ்சத்துக்கு இருந்த கோடாங்கியே நினைச்சோம். இல்ல இல்ல, நாங்க பரம்பரை கோடாங்கி. நல்ல கோடாங்கி தான் வந்திருக்கோம். சரியா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க இடத்துக்கு வரோம். நீங்க வரும்போது உங்க இடத்துக்கு நான் வரும்போது நான் கேட்ட பொருள்லாம் எனக்கு வேணும். என்ன வேணுமோ வாங்கி வைக்கணும். என்ன வேணும்? கொஞ்சம் கூடுதலாகும். என்னத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னன்னு பார்த்து தெரியும் எங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எங்களுக்கு 5000 ரூபாய் சம்பளம் வேணும். 5000 பொண்ணு சம்பளம். 101 ரூபாய் இப்ப அட்வான்ஸ் வேணும். ஆமா, 1.25 ரூபா அந்த ஆகும். 101 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. 5000 ரூபாய் எனக்கு சம்பளம் தாங்கன்னா அடுத்த வாரம் உங்க இடத்துக்கு வரேன். அப்படியா? சரி, உங்க இடத்துக்கு நான் வரும்போது நான் கேட்ட பொருள்லாம் வாங்கணும். ஒரு சீட் எடுத்து எழுதிக்கோங்க. எனக்கு என்ன பொருள் வேணும் தெரியுமா? உங்க இடத்துக்கு நான் வரப்போகுது அட்டகும்பம் 8 வேணும், அதற்கு தேங்காய் 10 வேணும், விளக்கு 2 வேணும், பச்சை வாழை இலையும் வேணும், பச்சரிசி பொங்கரிசி பழக்க நெல்லு எனக்கு வேணும், பச்சையான பலகாரமும் பண்புடனே கொடுக்க வேணும், ஓடி வெட்டி குரு தட்சணை, ஓடி வெட்டி குரு தட்சணை பணமுடனே கொடுக்க வேணும். ஓடி வெட்டி பணமுடனே. ஐயா, நான் கேட்ட பொருள் எல்லாமே எனக்கு வேணும். என்ன பொருள்லாம் வேணும்? அட்டை கும்பம் 8, அதுக்கு தேங்காய் 10. கும்பமே 8, என்ன தேங்காய் 10? நான் என்ன சட்னி வைக்க கொண்டு போறேன். கும்பத்துக்கு 8, பிள்ளையாருக்கு ஒண்ணு உடைக்கணும், அப்புறம் ஆஞ்சநேயருக்கு ஒண்ணு உடைக்க வேண்டாம் ஐயா? 2 தேங்காய் உடைச்சு வைக்கிறதுக்கு. வேறவு தேங்காய் 10. தம்பி, தம்பி குறுக்க குறுக்க பாசாத ஐயா காலம் ஒண்ணும் முடக்கி போட்டுருவோம். பச்சரிசி புழுங்கரிசி பலகாரம் எல்லாம் திங்க எனக்கு கேட்கல. பிள்ளையாருக்கு படைக்கணும் ஐயா. பிள்ளையாருக்கு அவள் பொரியும் கொடுக்கணும், அப்புறம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுதாரு. இப்போ பச்சரிசி எவ்வளவு வேணும்? பச்சரிசி ஒரு 1.25 கிலோ. 5 கிலோ. 5 கிலோ வேணுமோ? 5 கிலோ. புழுங்கரிசி எல்லா பொருளும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கோடி வேட்டி வேணும். கோடி வேட்டி உடுத்தி நான் அப்படி சொன்னாதான் எனக்கு குடி தொடங்கும். பார்த்துக்கோங்க, கோடி வேட்டி உடுத்தினாதான் குடி தொடங்கும். பழைய வேட்டி உடுத்தினா குடி வராது, கணக்கு வராது எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஐயா என்னத்தனாலும் தாரம் 107 ரூபாய் அட்வான்ஸ் பிடிங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க எங்க இடத்துக்கு வாங்க அப்படி என்று சொல்லி 107 ரூபாய் அட்வான்ஸை கொடுத்து விட்டு மறு வெள்ளிக்கிழமை ஐயாவை எதிர்பார்த்து சாமம் போல காத்திருக்காங்க. நாம சாமம் கரெக்டா 12 மணி ஆச்சு. வந்து பாக்காங்க, கோடாங்கி பொருளை கேட்கலாம் வாங்கி வச்சுட்டோமே, கோடாங்கி வருவானா வரமாட்டானா அப்படி எதிர்பார்த்து காத்திருக்க. 12 மணி ஆச்சு, கோடாங்கி வந்தாச்சு. ஐயா கோடாங்கி, நீங்க எங்க வருவேரோ மாட்டேரோன்னு நினைச்சையா? அட்வான்ஸ் வாங்கினா கரெக்டா நாங்களா இருக்கோம். ஆமா என்று சொல்லி மாயாண்டி பெடல கோடாங்கி போல் வந்தவர் எல்லா பொருளும் எடுத்து வச்சாரு. பிள்ளையார் பூஜை முடிச்சாச்சு. ஐயா இப்ப ஆஞ்சநேயர் பூஜை முடிஞ்ச உடனே நான் என்ன செய்ய போறேன்? கோடாங்கி அடிக்க போறேன். கோடாங்கி அடிக்கும் போது என் மேல அப்படியே ஆதாரி வரும், என் மேல சாரி வரும். சாமி வந்தானே யாரும் பயந்துடக்கூடாது. நான்
கேக்குற கேள்விக்கு உண்டுன்னா உண்டுன்னு சொல்லணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். அப்படி என்று ஐயாவான சுடல என்ன செய்தாரு, போனாங்க அப்படியே சுருதி பார்க்காரு. அப்படி சுருதி பார்த்து மாயாண்டி சுடல போனாங்க அடிக்க போறாரு. சாமி வரும், நான் கேட்க கேள்விக்கு உண்டுனா உண்டுங்கணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும் என்று சொல்லி மாயாண்டி சொடல சுக்காம்பர சொடலமால எப்படி போடாங்க எடுத்து போச்சுன்னா தெரியுமா? 9 கம்பளமே 9 கம்பளமே ஓடி வாயே குடிஜாத்தா 9 கம்பளமே 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 ஓடி வாயே குடிஜாத்தா குடிஜாத்தா குடிஜாத்தா. வந்து அருள்புரிவாய் மலையாள பகவதியே 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 வாயில் வந்து அருள்புரிவாய் அருள்புரிவாய். வந்து அருள்புரிவாய் சுக்காம்பார சதரமாரே 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 வந்து அருள்புரிவாய் அருள்புரிவாய் அருள்புரிவாய். மேலக்கலைஞர்கள் சொல்ல கேளோ ஒரு வாரம் 8 நாள் நடப்புதாயா தப்பி வாரவே நெஞ்சு அடி அடித்ததுண்டா சமயம் தப்பி வாரவே கையில் அடி அடித்ததுண்டா. 7 மாத கூலிகள் 7 மாத கூலிகள் எடுத்தியா போட்டதுண்டா. ஐயா எடுத்தியா போ ஏழப்ப உங்க இடத்துல ஒரு வாரமா யாராவது அசரசம் நடக்குதாயா? ஆமா நடக்கையா நடக்கு நடக்கு. 7 மாத சூழிகளை எடுத்து ஏம்ப போட்டதுண்டா? உண்டு உண்டு. மூந்தி எடுக்கல. சரி. யாராவது முண்டமா உருண்டதுண்டாயா? முண்டமா உருளுது. யாராவது உங்க வீட்டு கதவை தட்டினாங்களா? கதவை தட்டினாங்க, திறந்து பார்த்தே ஆள் இல்ல. ஆள் இல்லையா? ஆள் இல்ல. ஒண்ணும் பயப்படாதீங்க. ஆமா. இப்ப வெற்றில மை தடவி யாருன்னு பாத்துருக்கேன். வெற்றில மைய தடவி விளக்கு மாத்திர பாத்துருவேன். விளக்கு மாத்திர பாப்போங்களா? விளக்கு முகத்துல அப்படி சொல்லுங்க. திருவிழாக்களை பாக்க திருவிழாக்களை பார்த்து உங்க இடத்துக்கு வந்து யாருன்னு சொல்லுவேன் என்று சொல்லி சுக்காம்பர சொல்ல மாட்டேன். என்ன செய்ய தெரியுமா? அப்படியே வெற்றில மை தடவி அப்படியே திருவிழாக்களை பார்க்கலாம். திருவிழாக்களை பார்த்து ஏ ஐயா எப்ப உங்களுக்கு ஏதாவது தெரியுதா ஐயா? நல்லா பாரு. ஏதாவது தெரியுதா? ஐயா என்ன வெற்றிலையில அருவாளோட ஒரு ஆள் நிக்கானா நிக்கானா நிக்கானா?
இல்லையா உங்க இடத்துக்கு வந்து பியாயோ பிசாசோ இல்ல காத்தும் கருப்பும் கிடையாது உங்க இடத்துக்கு வந்தது யார் தெரியுமா கைலாசத்தில் பிறந்த வந்தான் கட்டழக மாயாண்டி பார்வதியா கொடுத்த பரமசிவா பேசி உங்களோட இடமறிலே உங்களோட இடமறிலே அவன் எங்கட்டு வந்திருக்கான் உங்களோட ஐயா உங்க இடத்துக்கு வந்து சாதாரண பிள்ளை இல்ல அவன் கைலாசத்துல பிறந்த பிள்ளை பிள்ளையில வளர்ந்த பிள்ளை ஆமா பெற்றாள் பார்வதியா பேர் கொடுத்தார் பரமசிவம் அவளை வளர்த்தது வளர்ப்பேச்சு உங்க இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா உங்க இடத்துல நிலையம் கட்டு வந்து நிக்கான் நிலையம் கேட்டானா என்னையா இது நாங்க தலையில இந்து தெய்வத்துக்கு நாங்க எப்படி நிலையம் கொடுப்போம் உண்மைதானே நாங்களும் தலையில புல்லாவ போட்டு அல்லான்னு வாங்குறவங்களாச்சு நாங்க எப்படி மாயாண்டிக்கு நிலையம் போட்டு கொடுக்க முடியும் நிலையம் போட்டு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க குடும்பத்தை வாழையடி வாழையா வாழ வைப்பான் அது மட்டும் பேர் கொடுக்கல நிலையம் கொடுக்கன்னு வச்சுக்கோங்க உங்க இடுப்பல மண் வச்சிருவான் அதனால அவனுக்கு ஒரு நிலையத்தை போட்டு கொடுத்துருங்க இல்லன்னா இந்த சித்திரவை கிணதானே அணிவிக்க வேண்டியிருக்கும் சரி நிலையத்தை போட்டு சந்தனத்தால் காப்பி சரி சுட்டு படப்பு போட்டு ரொட்டி சுட்டு படப்பு போட்டு சட்டி சாதம் கொடுத்து அது பாத்தியா ஓதுறீங்கன்னா மாயாண்டி சொல்ல உங்க குடும்பத்தை வாழையடி வாழையா வாழ வைப்பாரு ஐயா ஏமாற்றம் மனம் நினைச்சீங்க கோபகாரம் பாத்துக்கோங்க அப்பாவே அந்த பாடுபடுத்தி இங்க வந்திருக்கான் உங்கள்கிட்ட வந்து நிலையெல்லாம் கேட்காம வேற ஒண்ணும் கேட்கல நிலையம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போது பார்த்தார்கள் எப்பயமாக எல்லோரும் ஒன்று கூடி பேசி மாயாண்டி சொல்லைக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படி முடிவெடுத்து மாயாண்டி சொல்லைக்கு எங்க நிலையம் போட்டு கொடுத்தாங்க சந்தனத்தா பாருங்க திருவாலய கல்லதிலே சந்தனத்தால் காப்பிக்கை மாயாண்டிக்கு ஒரு நிலையம் போட்டு கொடுத்தாங்க எங்க கொடுத்துருக்காங்க தெரியுமா பள்ளிவாசலுக்கு முன்னாடி இருக்க ஒரு கொடிக்கம்பு கொடிமரம் இருக்கு இல்லையா அங்கதான் மாயாண்டி நிலையம் வாங்கியிருக்கார் நாம இப்பவும் பச்சை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம பள்ளிவாசல் போவோம் பள்ளிவாசல் போனா என்ன சொல்லுவாங்க சந்தனத்தை நெத்தியில சொல்லி ஆமா தண்ணி ஒரு எரிஞ்சு சந்தனத்தை பூசி கொடிமரத்தை சுத்திட்டு போங்கம்மாங்க அந்த கொடிமரத்துல யாரு இருக்கா ஐயா தொடரதான் நிறைய வாங்கியிருக்கார் சாம்பார சொல்ல நிலையம் வாங்கியிருக்காரு உடனே அப்படி நிலையம் போட்டு கொடுத்த போது நிலையம் வாங்கியாச்சு அது மட்டுமா என்ன மாயாண்டி சொல்லல அங்க பள்ளிவாசல்ல நிலையம் வாங்கி ரொட்டி சுட்டு பழப்பு போடுறாங்க புரோட்டா போடுறாங்க இல்லையா முதல்ல புரோட்டா போடுறது யாருக்கு புரோட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கு நமக்கு அவர் சாப்பிட்டது எல்லாமே டேஸ்ட் தானே கறி எவ்வளவு ருசியா சாப்பிடுதோம் அவர் போட்டது தானே அது மாதிரி ஆயாண்டி சொல்லைக்கு ரொட்டி சுட்டு பழம்பு போட்டு சட்டி சாதம் கொடுத்தாச்சு அது மட்டுமா நிறைய வாங்கியாச்சு இவங்க இடத்துல பேர் வாங்கணும் பேர் வாங்கணும்னா எப்படி வாங்கலாம் மாயாண்டிக்கு மைதி என்று பெயர் வாங்கினார் சுடலைக்கு சுலைமான் என்று பெயர் வாங்கினார் முண்டனுக்கு இது வேற வாங்கினாரு அது மட்டுமா பகவானுக்கு பக்ரீத் என்று பேர் வாங்கினார் தாயான பார்வதிக்கு பாத்திமா என்று பேர் வாங்கினார் பேச்சம்மாக்கு பீவின்னு பேர் வாங்கினார் நம்ம மட்டும் பேர் வாங்க நல்லா இருக்குமா அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கணும்ல பகவானுக்கு பக்ரீத் பார்வதிக்கு பாத்திமா பேச்சம்மாக்கு பீவி அழகாக மாயா
மாயாண்டி தொடர நிலையமும் பேர் வாங்கி கொண்டு அவருக்கு வாரா தெரியுமா எங்கே வாராரான பகவதியார் வாசலுக்கு மாயாண்டி வந்த நேரம் அம்மா பகவதியாருக்கு 10 நாள் திருவிழா பவிஷோடு நடக்கும் போது சும்மாவே நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மாயாண்டி பகவதியார் வாசல்ல குறை நடக்க வேரோடும் திருவிழா நடக்கும் போது நாம வந்ததை அம்மா ஏறிட்டு பார்க்கணும்னு சொன்னா ஏதாவது சேட்டை செஞ்சாதான் ஏறிட்டு பார்ப்போம். உண்மைதானே? கோயில்படையில வந்து அமைதியா வந்து உட்கார்ந்தா யாரும் ஏறிட்டு பார்ப்பாங்களா? ஆமா. அதே ரொம்ப சேட்டை பண்ண வச்சுக்கோங்க, யாரும் அந்த பையன் சேட்டை ஓவரா பண்ணுதானே அப்படின்னு ஏறிட்டு பார்ப்பாங்க. அப்ப நம்ம திரும்பி பார்க்க வைக்கணும்னா நம்ம ஏதாவது சேட்டை செஞ்சே ஆகணும். அப்பதான் அம்மா நம்ம யாருன்னு பாப்பா என்று சொல்லி தாயான பகவதியார் வாசல் இல்ல மாயாண்டி சொல்லல ஐயா அவர் என்ன அட்டகாசம் பண்ணுவா தெரியுமா? ஐயவான சொல்லல ஐயா பகவதியா வாசலில அட்டகாசம் பண்ணுவாரா ஐயா
ஆவதியால் அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று அந்த காலத்தை பண்ணுதான் ஆதாரி போடுதார். என்ன செய்ய தெரியுமா? அங்க பூஜை பண்ணக்கூடிய போட்டியை செவுட்டோடு அடிக்க. ஆமா, அது மட்டுமா தப்பா நோப்பாங்க இல்லையா? வேலை நல்ல வேலை ஐயா, விளையாட இது சமயம் ஐயா, ராமனாடு ஜாம போல ஜாம வேலையில ஐயாவான சொல்லல ஐயா, காபார சொல்லலமான ஆடுவார பாடுவார ஆதாரி போடுவாரா ஐயாவான சொல்லல ஐயா ஆளக்காரி எல்லாரும் பேசி அம்மா நாடுகாரா அம்பிகையா பேசி அம்மா எசகி அம்மா எசகி அம்மா எசகி அம்மா வாசலில எசகியம்மா ஆடிவாரா பேச்சியம்மா ஓடிவாரா ஆடிவாரா சாமி ஓடிவாரா அறுபத்தோரு மந்திகளோ ஐயா ஆடுதையா பாடுதையா ஐயா ஆதாரி ஓடுதையா ஐயா முந்த சுவாமி ஐந்து நாள் வல்லையமா ஐயா ஐந்தோரு கல்லறமா உரையனோட வம்சம் ஐயா ஐயா
பவான சொல்லலாமா